வணக்கம் சர்மிளா. அதாவது கோடை விடுமுறைக்காக தாத்தா வீட்டிற்கு வந்த 4 வயது சிறுவர்கள் 2 பேர் தண்ணி தொட்டியில விழுந்து பலியாகிற ஒரு சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் ஒரத்தூர் அருகே கோடை விடுமுறைக்காக தாத்தா வீட்டிற்கு வந்திருந்த 4 வயதான 2 சிறுவர்கள் தண்ணீர் தொட்டியில விழுந்து பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கீழைக்கரனிருப்பு ஆவராணி மெயின் ரோடு பகுதியை சேர்ந்த கலைவாணன் மகன் பிரவீன் சாய் வயது 4 மற்றும் சின்னத்தொம்பூர் மெயின் ரோடு பகுதியை சேர்ந்த சாமித்துறை மகன் பவன் சாய் வயது 4 ஆகிய இருவரும் சகோதரிகளோட மகன்கள். இருவரும் பள்ளி விடுமுறையை ஒட்டி ஒரத்தூர் அடுத்த சிக்கல்புரத்தில் உள்ள தாத்தா பாரதி மோகன் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்காங்க. நேற்று மாலை வீட்டை விட்டு வெளியே விளையாட சென்ற சிறுவர்கள் நீண்ட நேரமாகியும் திரும்பவில்லை. பதட்டமடைந்த உறவினர்கள் தேடிய போது அருகில் புதிதாக வீடு கட்டி வரும் இடத்தில் தரையில் அமைக்கப்பட்டிருந்த சுமார் 7 அடி ஆழமுள்ள தண்ணி தொட்டியில இருவரும் சடலமாக கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சர்மிளா, தகவல் அறிந்து வேளாங்கண்ணி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். உயிரிழந்த 2 சிறுவர்களும் கீழக்கரனிருப்பில் உள்ள வானவில் தொண்டு நிறுவனத்தில் LKG படித்து வந்த முதற்கட்ட தகவல் தெரிந்திருக்குது. கோடை விடுமுறையை கொண்டாட்டத்திற்கு வந்த இடத்தில் 2 பிஞ்சுகள் உயிரிழந்த சம்பவம் ஒரத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சர்மிளா.